ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில் எங்கெங்கே ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா பிறந்த தேதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதாரில் நீங்கள் பிறந்த டேட் போட்டிருப்பாங்க, அதே டேட்டை போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து டேட்டு, மாதம், வருஷம். ரெண்டாவது ஆதார் எண். ஆதாரில் வந்து 12 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்மளோட ஆதார் கார்டில், அந்த நம்பர் போடுங்க. கைபேசி எண், நம்மளோட மொபைல் நம்பர், நீங்கள் ஆதாருக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை போடுங்க. அடுத்தது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், உங்களோட தந்தையோட பெயர் போடுங்க. தந்தை அல்லது பாதுகாவலரின் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண், அவங்களோட அடையாள அட்டையில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அடுத்தது தாயாரின் பெயர், தாயாரோட பெயர் போடுங்க. அவங்களோட அடையாள அட்டை புகைப்பட எண் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம், இல்லைன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ண வேண்டியது கிடையாது. அடுத்தது துணைவரின் பெயர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு, திருமணமானவர்னா உங்களோட துணைவரோட பெயர், அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண். நம்மளோட ஓட்டர் ஐடியில் சைடில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, எல்டிஎம் ஜேடிஎம்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வந்து இங்கே எழுதணும். இந்த டீட்டெயில் வந்து எல்லாருமே ஃபில் பண்ணணும், கம்பல்சரி ஃபில் பண்ண வேண்டியது. இந்த 2 காலம் மட்டும்தான், 2 காலத்தில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காலம் மட்டும்தான் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் 2002 ஓட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் 2002 உங்களுக்கு ஓட்டு இல்லை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். நீங்கள் 2002 ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். இந்த காலத்தில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட பேர், நீங்கள் உங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கங்க. உங்களோட புகைப்பட அடையாள அட்டை எண், உங்கள் அடையாள அட்டையில் என்ன நம்பர் இருந்ததோ அதை வந்து இங்கே எழுதுங்க. அடுத்தது உறவினர் பெயர், அப்போ உங்களோட தந்தையோட பெயர் இல்லை தாயாரோட பெயரை வந்து நீங்கள் இங்கே எழுதலாம். அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை வருவாங்க, தாய், தந்தை, மாமா அப்படின்னு அவங்களோட உறவு முறையை வந்து நீங்கள் இங்கே எழுதலாம். மாவட்டம், நீங்கள் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டம் போடுங்க. தமிழ்நாடு, மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு போடுங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயர், உங்களுக்கு கொடுத்த இந்த ஃபார்ம்லேயே மேலே வந்து உங்கள் சட்டமன்ற தொகுதி கொடுத்துருப்பாங்க, அந்த தொகுதியோட பெயர் என்ன கொடுத்துருக்காங்க, உடுமலைப்பேட்டைனா உடுமலைப்பேட்டை, எந்த ஊர் போட்டிருக்காங்களோ அதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், உங்களுக்கு வந்து உடுமலைப்பேட்டை அப்படின்னா 125 சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர் வந்து உடுமலைப்பேட்டை அப்படின்னு போடுங்க. பாகம் வரிசை எண் வந்து ஃபார்ம்லேயே மேலே கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல பாகம் வரிசை எண் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா மட்டும் இதை எழுதுங்க. இன்கேஸ் ஓட்டு போடல அப்படின்னா நீங்கள் இந்த காலம் ஃபில் பண்ண வேண்டியதில்லை, இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் 2002 ஓட்டு போடலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து பெயர்ன்ற இடத்துல உங்கள் தந்தையோட பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டைன்றதுல உங்கள் தந்தையோட அடையாள அட்டை எண், உறவினர் பெயருங்கிறதுல உங்கள் தாத்தாவோட பெயர், உறவு முறை அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன முறை அப்படின்னா தாத்தானா தாத்தா அப்படின்னு போடுங்க. மாவட்டம், நீங்கள் என்ன மாவட்டம்னு போடுங்க. மாநிலம் தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதியின் பெயர், நீங்கள் இருக்கிற தொகுதியோட பெயர் வந்து என்ன பெயரோ அது போடுங்க. சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகம் எண், வரிசை எண். பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் உங்களுக்கு இந்த ஃபார்ம்லேயே மேலே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். அடுத்தது இந்த ஃபார்மில் வந்து கீழே நீங்கள் சைன் பண்ணணும். இதில் வந்து 2 ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 ஃபார்மில் ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் சைன் பண்ணி நீங்கள் வச்சுக்குவீங்க, இன்னொரு ஃபார்ம் வந்து சைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.